இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் செம்பருத்தி பூவை தான் எடுத்திருக்கேன். அதை பொறுத்து நீ முடிவு பண்ணிக்கோ. நல்லதுமா. தீபாவளிக்கு வீட்டுக்கு வாங்க பெரிய தம்பி. என்னால வர முடியாது சுந்தரம். நீங்க இப்படிலாம் கூப்பிட்டீங்கன்னா என்னால வர முடியாது. சீர்வரிசையோட முறையா வந்து உங்களை நான் கூப்பிடுங்கன்னு சொல்ல. தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ளைன்னு உரிமையோட கூப்பிட சொல்றேன். அப்படிலாம் என்னால உங்களை கூப்பிட முடியாது பெரிய தம்பி. மாப்பிள்ளைன்ற உரிமையோட என்ன நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் உங்க வீட்டுக்கு வரேன். இந்த வீட்டு எஜமான விசுவாசத்தோட இப்படி தயங்கி தயங்கிலாம் கூப்பிட்டு இருந்தீங்கன்னா நான் வரமாட்டேன். சரி, நான் இப்ப வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். நீங்க இப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி? மாப்பிள்ளைன்னு கூப்பிடுங்க மாமா. அப்படிலாம் என்ன கூப்பிடாதீங்க பெரிய தம்பி. நீங்க எப்பவும் போல என்ன சுந்தரம்னு பேர் சொல்லியே கூப்பிடுங்க. அது முறையா இருக்காது. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மகனா நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கேன். ஆனா இப்போ உங்க பொண்ணு பார்வதியை கல்யாணம் பண்ணியிருக்க மாப்பிள்ளை மாமனார பேர் சொல்லி கூப்பிட்டா அது மரியாதையா இருக்காதுல்ல. அதனால நீங்களும் என்ன மாப்பிள்ளைன்ற உரிமையோட தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிடுங்க. அப்பதான் நான் வருவேன். எனக்கு நேரமாகுது மாமா. நான் வீட்டுக்கு வரணுமா வேண்டாமா? சீக்கிரமா கூப்பிடுங்க. கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கேட்கலையே, சத்தமா சொல்லுங்க. பரவாயில்ல. இந்த விசுவாசம் என்ன ஆதி ரூம் வரைக்கும் வந்துட்டு போறான்? வழக்கமா இவன் பொண்ணுதான் புதினா டீ குடுக்கறேன் காஃபி குடுக்கறேன்னு இவன் ரூமுக்கு வருவா. இன்னைக்கு என்ன அப்பா வந்துட்டு போறான்? காதலை பிரிக்கணும்னு என்கிட்ட கண்ணீர் வடிச்சிட்டு இங்க வந்து என்ன பண்றான்? கண்டுபிடிச்சா போச்சு. சுந்தரம், என்ன சுந்தரம், எப்ப வீட்டுக்கு வந்தாலும் ஹால்ல நின்னு அக்கா கிட்ட கைய கட்டி பம்மிட்டு அப்படியே போயிடுவ. படி ஏறி மாடி வரைக்கெல்லாம் நீ போக மாட்டியே. இன்னைக்கு என்ன ஆதி ரூம் வரைக்கும் போயிட்டு வர? என்ன விஷயம்? என்ன சுந்தரம், அன்னைக்கு என்னமோ என்கிட்ட ஓடி வந்து எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படி இப்படின்னு டைலாக் எல்லாம் பேசிட்டு உன் பொண்ணையும் ஆதியும் பிரிக்கணும்னு என்கிட்ட உதவியெல்லாம் கேட்ட. இன்னைக்கு என்கிட்ட சொல்றதுக்கே இவ்வளவு தயங்குற? என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அப்ப சொல்லு, என்ன விஷயமா ஆதி ரூமுக்கு போயிட்டு வந்த? ரொம்ப யோசிக்கிறானே. என்ன விஷயமா ஆதி ரூமுக்கு போயிட்டு வந்திருப்பான்? போட்டு வாங்குவோம். என்ன விஷயமா நீ ஆதி ரூமுக்கு போயிட்டு வந்தேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு சுந்தரம். உன் பொண்ணு விஷயம் தானே? நீ அக்கா கிட்ட வந்து உன் மனசுல குழப்பமா இருக்குன்னு சொல்லி பூ போட்டு பாத்தியே, அது கூட இதுக்கு தானே? எனக்கு தெரியும் சுந்தரம். என்ன இருந்தாலும் பொண்ணு விஷயம் இல்லையா? நீ பொண்ண பெத்தவன் வேற. உன்னால அமைதியா இருக்க முடியுமா? என்கிட்ட வந்து உதவி கேட்டு நான் இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே செய்யாம இருக்கிறத பார்த்து மனசு வெறுத்து போய் சாட்சிக்காரன் கால்ல விழுறத விட சண்டைக்காரன் கால்ல விழுறதே மேல்னு ஆதிக்கிட்டேயே போய் உன் பொண்ண பத்தி பேசிட்டு வந்துட்ட. அதை எப்படி என்கிட்ட சொல்றது? சொன்னா நான் ஏதாவது தப்பா நினைச்சுப்பனோன்னு நினைச்சு பயந்து தயங்கி நிக்கிறேன், அதானே?
நான் அதெல்லாம் ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டேன். ஆதி என்ன சொன்னாலும் சொல்லு. நீங்க சொல்ற விஷயமெல்லாம் நான் பெரிய தம்பி கிட்ட பேச போகலாமா? அப்புறம் வேற எதுக்கு நீ ஆதி ரூம் வரைக்கும் போய் பேசிட்டு வந்த? அது தீபாவளி விஷயமா நான் கொஞ்சம் வெளியில போகணும். அதுதான் வெளியில எங்கேயாவது போகணுமா, காரை எடுக்கணுமான்னு கேட்க போனேன். பெரிய தம்பி வெளியில போகலைன்னு சொல்லிட்டாரு. நான் வர்றேம்மா. அன்னைக்கு என்கிட்ட வந்து உதவி கேட்ட சுந்தரத்துக்கும் இன்னைக்கு என் முன்னாடி நின்னு பேசிட்டு போற சுந்தரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது அந்த சுந்தரம் இல்ல. இடைப்பட்ட இந்த நேரத்துல என்னமோ நடந்திருக்கு. அதுக்காக உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன். என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அகிலா, என்ன ஏதோ யோசனையில இருக்க? சுந்தரத்தை பத்தி தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன சொல்ற அகிலா? சுந்தரத்தோட நடவடிக்கைய இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சீங்களா? சுந்தரம் உன்னை பூ எடுக்க சொன்னதை பத்தி சொல்றியா? ஆமா. சுந்தரம் தான் சொன்னாரு அவரு மனசுல ஏதோ குழப்பம் இருக்கு, அதுக்கு விட தெரியணும்னு. அப்புறம் என்ன? சுந்தரம் அப்படி நடந்துகிட்டதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் வரலையா? இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு அகிலா? எதுக்கு பூ போட்டு பாக்குறேன்னு சுந்தரம் தான் தெளிவா சொல்லிட்டாரே. நீங்க சுந்தரத்தோட ஒண்ணாயிட்டீங்க, அதனால உங்களுக்கு சந்தேகம் வராதுதான். என்ன சொல்ற அகிலா? சுந்தரத்தோட மனசுல என்ன குழப்பம்னு எனக்கு தெரியலங்க. ஒருவேளை அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலான்னு நான் சாதாரணமா தான் கேட்டேன். அதுக்கு ஏங்க நீங்க இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நான் டென்ஷன்ல ஆகல அகிலா, நார்மலா தான் இருக்கேன். எனக்கு என்னமோ சுந்தரம் சுயமா வந்து பூ போட்ட மாதிரி தெரியலங்க. அவரோட குழப்பத்துக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. வேற ஏதோ முக்கியமான விஷயத்துக்கு என்னோட சம்மதம் வாங்கறதுக்காக சுந்தரத்தை முன்னாடி அவங்க நிறுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அகிலா கரெக்டா ஸ்கெட்ச் போட்டிருக்காளே, இப்போ என்ன பண்றது? நான் நினைச்சிருந்தா அப்பவே சுந்தரத்துக்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு உண்மையை வெளியில வர வச்சிருப்பேன். ஆனா அவருக்கு பின்னால யார் யார் இருக்காங்கன்னு எல்லா உண்மையும் எனக்கு முழுசா தெரியணும். அதுக்காக தான் நான் சுந்தரத்தை விட்டு பிடிச்சிருக்கேன். சுந்தரம் பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன்.